வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பண்ண போகிறது ஒரு லஞ்ச் காம்போ தாங்க. சிம்பிளாக தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஐட்டம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இன்றைக்கி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். வாழைக்காய் ஒன்று தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வாழைக்காயை அதில் போட்டுடலாம். இந்த வாழைக்காய் இப்போ எண்ணெயிலேயே வேகணும் கொஞ்சம் நேரம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகணுங்க இந்த வாழைக்காய். இந்த வாழைக்காய் வறுவல் இந்த சைடு நான் போட்டேன், சின்னதில் போட்டுட்டேன். இது நல்லா வெந்துடணும். வெந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி குழம்பு நான் தாளித்து விட போகிறேன். தக்காளி குழம்புக்கு இப்போ எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இதில் கடுகு வெடிச்ச பிறகு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டுனா ஒரு 15 பல் பூண்டு இருக்கும். 15-20 பல்லே பூண்டு இருக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நல்லா வதங்கணும். வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளேயும் பாருங்கள், ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 6 தக்காளி வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. வெறும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வெந்துடும். வெந்துட்டு தோலை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக தோல் எடுத்து வந்துடும். இப்போ இந்த தக்காளியும் இந்த முந்திரி பருப்பும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கணும் நைஸாக. பூண்டும் சின்ன வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறது பாருங்கள். முந்திரி பருப்பு நல்லாவே தெரியும். இதில் குறைன்னு இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் அரைப்படலை, நல்லாவே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளே எல்லாமே போதும். நான் அப்படி தான் சொல்கிறேன், எல்லாமே சொல்லி கொடுக்குறதெல்லாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்றும் பண்ணிடணும். நான் பாருங்கள், ஒரு முருங்கைக்காய், சின்ன முருங்கைக்காயாக ஒரு முருங்கைக்காய் வேக வச்சு தண்ணியோடு அப்படி ஊற்றிடுறேன். அதில் அந்த தக்காளி குழம்பு வாசனை தனியாக தெரியும். இது நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம பூண்டுங்க, இது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இதை இப்போ நம்ம நல்லா தட்டிக்கணும். இப்போ இதை தட்டிக்கிட்டு இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கிளறணும். ஒரு 2 நிமிஷம் கிளறணுங்க. அடி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் பார்த்து கலந்து விடணும். கொஞ்சம் அந்த பூண்டும் அந்த சோம்பும் நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இப்போ தக்காளி குழம்பும் நல்லா கொதித்து வரணும். இது வாழைக்காய் கருகலை. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதனால் கீழே மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ கறி மிளகாத்தூள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கறி மிளகாத்தூள் அதுதான் போடுறேன் நான். வாசனை நல்லாயிருக்கும். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளே இதில் நீங்கள் போடலாம். நான் கறி மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. எண்ணெய் பாருங்கள், எண்ணெயே இல்லை பாருங்கள். இதில் இப்போ கடைசியாக உப்பு, அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவு வதங்கணுன்னு இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் வெங்காயங்க, பச்சை வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த வெங்காயமும் லைட்டாக வெந்து போயிடும். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் பூங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது தேங்காய். அவ்வளோதான் இந்த வாழைக்காய் வறுவல். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிங்கன்னா இது மாதிரி கீழே பிடிக்காது உங்களுக்கு. நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், இதை இறக்கிடலாம். இப்போ தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதில் நீங்கள் தேவைப்பட்டால், ஏன்னா வெறும் தக்காளி தான் புளிப்பு இருக்கும், தேவைப்பட்டால் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த சாதத்துக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் புளி ஊற்றுனீங்கன்னா. ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். எதனாலனா சீக்கிரம் இறக்கலான்னா
நீங்கள் தக்காளியை வேக வச்சே எடுத்துக்கிறீங்க. அதனால் தக்காளி நல்லா வெந்திருக்கும். அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்கு மட்டும்தான் இது கொதிக்க வைக்கிறது. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி குழம்பு வாழைக்காய் வறுவல் பண்ணியாச்சுங்க. இப்போ பீட்ரூட் வடை இதுக்கெல்லாம் மேட்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் வடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகா 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். இதோட பாருங்கள், சோம்பு 2 வரமிளகா, துவரம்பருப்பு 1 கைப்பிடி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, கட்டாயம் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு 1 கைப்பிடி ஊற வச்சு போட்டுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு 1/2 அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுவும் தண்ணியே இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பீட்ரூட்டை நான் சின்ன இதில் வச்சு திருகி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை புழிஞ்சு எடுக்கணும். எப்படின்னா பாருங்கள், புழிஞ்சு தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். அரைக்கிறது இந்த பீட்ரூட் தண்ணியிலேயே அரைச்சிடணுங்க. இதை ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க. தேவையான அளவு கெட்டியாக வர வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இதை அரைச்சி பார்க்கலாம். தண்ணி தேவைன்னா மறுபடியும் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அரைகுறையாக தான் அரைச்சிருக்கேன். ரவை மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட ஓகே. இதில் வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி போடலாம். ஏன்னா 2 பீட்ரூட் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன், மீடியம் சைஸ் பீட்ரூட்டு. இப்போ இந்த புழிஞ்சு வச்ச பீட்ரூட் பாருங்கள், இதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய்ங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் தேங்காய். இது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த பீட்ரூட்டில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இதுக்கு கொஞ்சம் கடலை மாவு. இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நீங்கள் வாயில் வச்சு கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா உப்பு போதுமானு பார்த்துருங்க. உப்பு பத்துனா நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டே அப்படி கம்மி பண்ணிடும். அதனால் உப்பு போதுமானு பார்த்துட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ அரிசி மாவு 2 ஸ்பூன். ஏன்னா இது அரிசி மாவு எதுக்குன்னா அந்த தண்ணி சத்தையும் இழுத்துரும். அதில் இருக்க தண்ணி சத்தை ஓரளவுக்கு இழுத்துரும். இன்னொன்று நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அரிசி மாவு. இப்போ குழம்பும் வாழைக்காய் பொரியலும் ரெடியாக இருக்குங்க. சாதமும் போட்டேன். இப்போ வடையை போட்டால் சாப்பிட்றலாம். இந்த வடை உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இன்னும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் இன்னும் 1 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அந்த ஈரப்பசம் இருக்காது. நல்லா உருட்டி இப்படி தட்டுற அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு சேரணும். அதனால் ஈரம் இருந்தால் அப்படி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அரைக்கிறதுல புழிஞ்சு விடுங்க. மீதி இருந்தால் அது தண்ணியோடு தான் இருக்கும் அந்த பீட்ரூட்டு. அப்போ இது மாவு சேர்க்க வேண்டியதாக தான் இருக்கும். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது எண்ணெய் காஞ்சோன்னே இதை போட்டு காமிக்கிறேன். சின்ன பிட்டு போட்டேன், நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ இதை உருட்டி போட்டுடலாம். உங்களுக்கு கொஞ்சம் குண்டா வேணால் குண்டா போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் மெலிசாக வேணால், ரொம்ப மொறுமொறுன்னு வேணால் மெலிசாவும் போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாடுங்கும்போது கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒட்டவும் ஒட்டாது, நல்லா உங்களுக்கு நல்ல கலரோடு நல்லாவே வேகும், பிரியவும் பிரியாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வெந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட கலர் அப்படி தான். அதனால் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க.